கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள சில மாவட்டங்களில் 5 பேருக்கு தொழுநோய் பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது என்று ஸ்லாங்கூர் மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் உம்மி கல்தூம் சம்சுடின் நேற்று கூறினார். கடந்த ஜனவரி மாதம் உலு லாங்காட்டிலும் சிப்பாங்கிலும் 2 இந்நோய் கண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதத்தில் கோம்பாக், உலு ஸ்லாங்கூர், கோலா லாங்காட்டில் மேலும் 3 தொழுநோய் கண்டிருந்தது என்று அவர் சொன்னார். இவர்களுள் 3 உள்நாட்டு பிரஜைகள். அவர்களுள் ஒருவர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர். மற்ற 2 பிரஜை அல்லாதவர்கள். சிறு பிள்ளைகள் யாருக்கும் இந்த பாதிப்பு இல்லை. இந்த 5 நோயாளிகளும் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற தொடங்கிவிட்டனர் என்று அவர் சொன்னார். நேற்று ஷாலாமில் ஸ்லாங்கூர் மருத்துவமனை வருகையாளர்கள் வாரிய உறுப்பினர்களுக்கு நியமன ஆவணத்தை வழங்கிய நிகழ்ச்சிக்கு பின் அவர் நிருபர்களிடம் இதனை தெரிவித்தார். நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது. தொழு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்பதால் பொதுமக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றார் அவர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு தொழு நோயாளிகள் தங்கள் வீடுகளில் சிகிச்சையை தொடர முடியும். அவர்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று அவர் சொன்னார். இதற்கிடையே ஸ்லாங்கூர் மாநிலம் முழுவதும் உள்ள 13 மருத்துவமனைகளுக்கான வருகையாளர் வாரியத்தின் 260 உறுப்பினர்கள் தங்கள் நியமன பத்திரங்களை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி, மாநில பொது சுகாதார சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடின் ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.